பரிசுத்த தேவனின் இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு 21:22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமேன். மேலும் ஜெபத்தில் நாங்கள் எவைகளெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாலே ரட்சிக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், பெருமழையும் பெயர்க்க செய்யலாம். நம்ம விசுவாசத்தில் கேட்கிற ஒவ்வொரு ஜெபமும் தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்ம சந்தேகப்படாம கேட்கணும் தேவனுக்கிட்ட. ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு நாம அது நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகப்படக்கூடாது. தேவன் அதை செய்வார், எனக்காய் அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தேவன் அந்த ஜெபத்தில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். விசுவாசம் என்பது என்னன்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதியா இருக்குது, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையா, தேவனுக்கிட்ட கேளுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. தேவன் அதை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நம்ம அப்படியே சில வசனங்களை பார்க்கலாம். மார்க்கு 9:23 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஏசப்பாவே சொல்றாங்க, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் நடக்கும். அன்று தேவன் அற்புதங்களை செய்த போது நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும், உனக்கு விசுவாசிக்கிறபடியே உனக்கு எல்லாம் ஆகும் என்றார். பெரும்பாடும் உள்ள ஸ்திரீக்கு சுகத்தை தந்தார், கண்கள் இல்லாதவர்களுக்கு சுகத்தை தந்தார், நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க பண்ணினார். அன்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு விசுவாசித்தது போல நாமும் இன்று விசுவாசிக்கும் போது தேவன் நம்மளை கடற்கரை மணலை போல பெருக்க செய்கிறவராயிருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38 படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கும்படியாய் செய்கிறார். நீதிமானை போல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தேவனுக்கு பின்னால் நடக்கும்போது தேவன் நம்ம விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறவராயிருக்கிறார். தேவனால் பிறக்கப்பட்டதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. 1 யோவான் 5:4 தேவனால் பிறக்கப்பட்டதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இவ்வுலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே நம்மளுடைய விசுவாசம் தான். நம்ம தேவனிடத்தில் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். கேட்கிற யாவற்றையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அது போல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசித்து ஜெபிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனை விசுவாசித்து நம்ம பாதைகளை தேவனுக்கு கொடுப்போம், நம்புவோம், விசுவாசிப்போம், தேவனுக்கு என்று வாழுவோம். ஆமென்.